போட்டிட்டீங்க, அதனால இரட்டை இலை சின்னத்தை பத்தி உங்களுக்கு யாருங்க? சரி, இரட்டை இலையை எதிர்த்து நான் போட்டியிடுகிற சூழ்நிலை யாரால் எப்படி அந்த சதி உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆக எங்களுடைய பலத்தை, தொண்டர்களுடைய பலத்தை, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை மீட்கும் குழுகின்ற பலத்தை நிரூபிப்பதற்காக நான் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்ததா என்னை தோற்கடிப்பதற்கு எனக்கு வழங்கப்பட்டது பலாப்பழ சின்னம், சுயேட்சை சின்னம், 22வது சின்னம், 2வது மிஷின். 6 பன்னீர்செல்வத்தை எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அது இன்சில் ஓ வர்றது மாதிரி அவர் கொண்டு போய் நிப்பாட்டினார். என்னாச்சு? யார் டெபாசிட்டி வந்தது? இரட்டை இலையும் டெபாசிட்டி இழந்தது. இவர் கொண்டு போய் நிப்பாட்டினார். அவர்கள் அனைவரும் டெபாசிட்டி இழந்தது. ஆக டெபாசிட்டி இழப்பதற்கு முழு காரணகர்த்தா உதயகுமார் என்பதை நான் சுட்டி காட்ட கடமைப்பட்டு. வேற யாரு யாரு சொல்லிட்டு நீங்களே சிரிக்கிறீங்க. இது ஒரு படத்துல பாட்டு வர மாதிரி நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, இல்ல இணைகிறதுக்கு தான் தம்பி. இங்க சொந்தக்கள் நாங்க போய் அங்க போய் வாசல் யார் வீட்டு வாசல் நிக்கல. அனைவரும் இணைந்தால் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முடிச்சுக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னால் நீங்க எப்படி கேள்வி கணைகளை எதிர்கட்சி மாதிரி சொன்னீங்கன்னா எப்படி? அனைவரும் தங்களுக்குள் இருக்கின்ற மனமாச்சரியங்களை விலக்கி வைத்துவிட்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற பொழுது அம்மா என்றும் ஜானி அம்மா அணி என்றும் 2 அணிகளாக நாம் பிரிந்திருந்தோம். தோல்வி அடைந்து விட்டோம். சட்டமன்றத்தில் தோல்வியை தெளிவினோம். தோல்வி வெற்றி வாய்ப்பை இழந்த மறுநாளே காலையில் தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்னதாக தொண்டர்கள் அனைத்து தமிழ்நாடும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அதை பார்த்துதான் தலைவர்களே சேர்ந்தார்கள். ஆக பிரிந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்தியில் பிரிந்தால் இனி வரும் தேர்தல் எந்த தேர்தலிலும் இணையாமல் வெற்றி வர முடியாது என்பதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பாக 11 தேர்தலில் இருந்திருக்கிறது. ஒற்றை தலைமை வந்தால் உறுதியாக பழனிசாமி தலைமையில் முழு வெற்றியை பெறுவோம் என்று நின்ற தேர்தல் அத்தனை தேர்தலும் தோல்வியை தெளிவிருக்கிறோம், பிரிந்திருந்த காரணத்தினால்.